ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா தெலுங்கு ஆக்டர் பிரபாஸ் நடித்து இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியே வந்திருக்க தி ராஜா சாப் மூவி ரிவ்யூ தான் வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட என்னென்னா, இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோட பாட்டி தான் காமிக்கிறாங்க. அந்த பாட்டியோட ஹஸ்பண்டு அந்த பாட்டியை விட்டுட்டு போயிட்டு இருப்பார். எங்கெங்கோ தேடி பார்த்துருப்பாங்க, ஆனால் அவர் கிடச்சிருக்கவே மாட்டார். அப்படியே அங்கே கட் பண்ணால் எங்கள் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ தான் அந்த பாட்டியோட பேரன். அப்படியே ஒரு நாள் ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். அந்த ஃபோட்டோவில் பார்த்து ஹீரோட தாத்தா இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க தாத்தாவை தேடி வெளியூருக்கு போகிறாரு. போகிற இடத்துல ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற பங்களாவில் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிக்கிறாங்க ஒரு பிரச்சனையில். அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைலாம் தாண்டி ஹீரோ அவங்க தாத்தாவை கடைசியில் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத காமெடி எமோஷனல் ஹாரர் விஷுவல்ஸோட சொல்லியிருக்க ஒரு மூவி தான் தி ராஜா சாப் மூவி. இந்த மூவி எனக்கு பிடிச்சானு கேட்டிங்கன்னா, இந்த மூவி எனக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் ஆகல. இந்த மூவியில் பிரபாஸோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிரபாஸோட ஆக்டிங் நீட்டாக இருந்துச்சு, ஜஸ்ட் ஓகே அப்படின்ற அவ்வளோதான் இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின்ஸோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயின்ஸ் எல்லாம் கிளாமருக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் ஒர்க் ஆகிருக்கு. மெயினாக ஹீரோயின்ஸ்க்காகவே படத்துக்கு போனாலும் போவாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஸ்டோரி ட்ரெய்லரில் வேறு மாதிரி காட்டினாங்க, ஆனால் மூவியில் வேறு மாதிரி இருக்குது. பட் ட்ரெய்லரில் காட்டின ஸ்டோரி அந்த மூவியில் கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது பார்ட் 2 தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்ட் 1லேயே கண்டினியூ பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவியில் வர சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் பற்றி சொல்லணும்னா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, பட் சாங்ஸ் ஆவரேஜாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மூவியில் வேபெக்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வேபெக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸோட பார்க்கும்போது இந்த மூவி நல்லாவே இருந்துச்சு. இந்த மூவி ஹாரர் மூவின்னு சொன்னாங்க, பட் இந்த மூவி ஹாரர் மூவி மாதிரியே தெரியல. நான் திரும்பவும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மூவியோட செகண்ட் ஹாப் ஸ்க்ரீன் பிளே அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரி கொஞ்சம் பெட்டர் ரைட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவியாக வந்திருக்கும். பட் இதில் இந்த டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓரளவு இந்த மூவி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா ஒரு நார்மல் மூவி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போய் தேட்டரில் இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு இந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5K 2.75.